திருவண்ணாமலை. ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்தே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரைடர் தினா சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாத் டு திருவண்ணாமலை, திருவண்ணாமலை டு கோல்டன் டெம்பிள், அப்புறம் வர வழியில் ஹார்ஸ்லி ஹில்ஸ், நெக்ஸ்ட் ரிட்டர்ன் டு ஹைதராபாத். அருணாச்சலா மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்க கோயில் தான் அண்ணாமலையார் எனப்படும் அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள். இது லார்ட் சிவாவோட டெம்பிள். 5 பஞ்சபூத ஸ்தலத்தில் அக்னியை குறிப்பிடுற வகையில் லார்ட் சிவா இங்கே நமக்கு காட்சியளிக்கிறார். ஸோ இந்த டெம்பிளை நம்ம ஹைதராபாத்லேருந்து எப்படி விசிட் பண்ணோம், அங்கேருந்து எங்கெங்கெல்லாம் போனோம், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் ஹைதராபாத்லேருந்து கிளம்புறது மார்னிங் ஒரு 5 o'clock. இங்கேருந்து 620 kilometers ட்ராவல் பண்ணி ஒரு 10 to 12 hours வண்டி ஓட்டி நாங்கள் திருவண்ணாமலையை ரீச் ஆகணும். அதுவே நீங்கள் சென்னையிலேருந்து வரணும் அப்படின்னா சென்னையிலேருந்து ஒரு 200 kilometers 4 hours ஆகும். நாங்கள் திருவண்ணாமலை ரீச் ஆகும்போது ரூம் எதுவுமே புக் பண்ணல. சரி, இங்கே சர்ச் பண்ணலாம், கோயில் பக்கத்தில் பார்க்கிங் விடுற மாதிரி விட்டுட்டு ஒரு 3 rooms சர்ச் பண்ணோம். அதில் ஒரு ரூமை புக் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சரி கோயிலில் போய் சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பட் ஆனால் சன்னதி க்ளோஸ் பண்ணுற டைம்ன்றனால சரி 4 கோபுரத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். இந்த 4 கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் கோபுரம் ஈஸ்ட் ராஜகோபுரம்னு சொல்லுவாங்க அதை. ஸோ இது ஈஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற 66 மீட்டர் 217 feet 11 டயர்ஸ் கொண்ட கோபுரம் இது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் ஆஃப் த டெம்பிள். டாலஸ்ட் கோபுரம் இன் திருவண்ணாமலைன்னு கூட இதை சொல்லுவாங்க. மோஸ்ட் பக்தர்கள் இந்த கேட் வழியாக தான் வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன்னா இதுதான் மெயின் கேட், இங்கே தான் தர்ஷனம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ இந்த கார்த்திகை தீபம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராஜகோபுரம் அவ்வளோ அழகாக நமக்கு காட்சி அளிக்கும். நெக்ஸ்ட் வரப்போகிறது திருமஞ்சன கோபுரம். திருமஞ்சன கோபுரம் சவுத் சைடில் அமைஞ்சிருக்கிறதுனால இது சவுத் கோபுரம் கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோபுரம். இது பே கோபுரம்னு சொல்லுவாங்க. இது வெஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கு, அருணாச்சல் ஹில் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க கோபுரம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்த் கோபுரம் பார்த்தீங்கன்னா அம்மணி அம்மன் கோபுரம். இங்கே தான் ரூம்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ இந்த கார் பார்க்கிங்கோட ரூம்ஸ் நிறைய கிடைக்கும். பட் சீசன் டைமில் சான்ஸ் இல்லை. பட் அன்சீசன் டைமில் நீங்கள் பக்கத்துலேயே கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கேயே ரூம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் அங்கே தான் ரூம் எடுத்துருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நார்த் சைடில் அமைஞ்சிருக்க அம்மணி அம்மன் கோபுரம். இங்கே ரோட் சைட்லேயே டிஃபன் முடிச்சிட்டோம். குவாலிட்டி ஃபுட்டு சூப்பர், நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆதிலக்ஷ்மி லாட்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் எடுத்துருந்தோம். வெளியே தான் கார் பார்க்கிங். காரை வெளியே நிறுத்திட்டு நீங்கள் ரூமை பார்த்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க காரை போலீஸ்கிட்ட என்ட்ரி பாஸ் வாங்கிட்டு அவங்க கூட்டிகிட்டு இங்கே பார்க்கிங்கில் விட்டுருவாங்க. 100 rupees பார்க்கிங் சார்ஜ். ஸோ இங்கே ரூம் பார்த்தீங்கன்னா 2400 rupees சார்ஜ் பண்ணாங்க. பட் ஆன்லைனில் பார்க்கும்போது 1800 தான் இருந்தது. அப்புறம் அவர்கிட்ட டிமாண்ட் பண்ணி 2000 rupeesக்கு ரூமை புக் பண்ணிட்டோம். ரூம் ஓகேங்க, ப்ராப்ளம் இல்லை. வாட்டர் எல்லாமே நல்லாயிருக்கு. பார்த்தீங்களா ஆட்டத்தை. ஸோ மார்னிங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரூம்லேருந்து வெளியே வந்தோடனே இதுதான் வியூ பாயிண்ட்டு. சூப்பர் வியூங்க. மார்னிங் நாங்களும் நார்த் சைடு அம்மணி அம்மன் கோபுரம் வழியாக தான் போகலாம், லெஸ் க்ரௌடடாக இருக்கும்னு பார்த்தோம். பட் அந்த கேட் லாக் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் மெயின் கோபுரம் வழியாக உள்ளே போனோம். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடு. என்னடா இது எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா சாமி ஊர்வலம் போயிருந்தான். ஸோ ஊர்வலம் போயிட்டு வந்தவொடனே காட்சி அளிப்பாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது கோயிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 kilometer லைனில் க்யூவில் வரணும். வந்தவொடனே 2 லைனாக பிரியும். ஸோ அந்த லைன்லேருந்து இங்கே வர்றது, இங்கேருந்து அங்கே வரதெல்லாம் நிறைய பேர் பண்ணாங்க. பட் அதெல்லாம் யூஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா 2 லைனும் ஒரே டிஸ்டன்ஸில் போயிட்டு அங்கே கிட்ட போய் சாமி பார்க்க விட்டுருவாங்க. ஸோ நாங்கள் நல்லபடியாக பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமான அருணாச்சலேஸ்வரர் சுயம்பலிங்கத்தை தரிசிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். இப்போ நாங்கள் பார்க்குறது 1000 கால் தூண் மண்டபம்னு சொல்லுவாங்க. இந்த விஜயநகர காலகட்டத்தில் கட்டியிருப்பாங்கள்ல, 25 ஏக்கர் இவ்வளோ பெரிய கோயிலில் 1000 கால மண்டபம்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த கோபுரத்து வழியாக தான் நாங்கள் வெளியே வந்துட்டுருக்கோம்.
இந்த அண்ணாமலையார் கோயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராஜகோபுரத்தை தாண்டி வந்தோன்னா ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது கோபுர விநாயகர். அங்கேருந்து இந்த ஆயிரங்கால் மண்டபம் வழியாக நீங்கள் பாதாளலிங்கம் அண்டு நந்தி தேவரோட தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் அருணாச்சலேஸ்வரர் அதாவது அண்ணாமலையார் சந்நிதியை வந்தடைவோம். ஸோ அங்கே தரிசனம் ஆன பிறகு அதுக்கப்புறம் உண்ணாமலை அம்மன் அவங்களோட தேவியான சிவனின் தேவியான உண்ணாமலை அம்மனை தரிசித்த அப்புறம் நீங்கள் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கம்பத்து இளையானார் அப்படின்னா யாருன்னு தெரியுதா? நம்ம முருகன் தான். நம்ம திருச்செந்தூர் முருகன். அவரை பார்த்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, சுந்தரேஸ்வரர், காலபைரவர், நவகிரகம் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே வந்து வெளியே வர இடத்துல பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுற ஒரு இடம் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே தீபத்தை ஏற்றிட்டு அங்கேருந்து நம்ம அந்த கோயிலோட கோபுரத்துலேருந்து வெளியே வந்துடுவோம். அதாவது மெயின் கோபுரத்தை தாண்டாமல் கோயிலோட கோபுரத்துலேருந்து வெளியே வந்துடுவோம். கோபுரத்துலேருந்து வெளியே வர வழியில் பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தரோட சிலை, அதுக்கப்புறம் பராசக்தி அம்மனை பார்த்துட்டு அங்கேருந்து வெளியே வருவோம். அங்கேருந்து வெளியே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா பிரசாதம் விற்கிற இடம் வந்துடும். ஸோ இங்கே வந்து உட்காந்து பிரசாதம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்ல இடம் இருக்கும். ஸோ நல்ல பெரிய பெரிய மரத்துக்கு அடியில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே வர வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பந்தக்கால் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்கும். இந்த இடத்துல தான் நமக்கு அந்த டாய்லெட் வசதி, ரெஸ்ட் எடுக்கிற இடம் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஃப்ரீ தர்ஷனத்துக்கு போகிற வழி வந்து இதுதான். இந்த திருவண்ணாமலையோட மிகப்பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் கார்த்திகை தீபம். இது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மலையோட உச்சியில் ஏற்றப்படும் தீபத்தை மகா தீபம்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்து இதை பார்க்கறதுக்கு வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்கே வருகை தருவாங்க. ஸோ இந்த மகா தீபம் பார்க்கறதுக்கு எல்லாரும் பக்தர்கள் வந்து அந்த மலையை சுற்றி வந்து ஏறி போய் தரிசனம் பெறத்துக்கு பேர் தான் வந்து கிரிவலம்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் இந்த கோயில் எல்லாத்தையும் விசிட் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வர போகிறோம். திருமஞ்சன கோபுரம் வழியாக தான் வெளியே வந்தோம். இது வெளியே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில். ஸோ நம்ம செப்பல் வேறு இருக்காது, காலே வைக்க முடியாது. பக்கத்தில் ஜூஸ் கடை இருக்கும். ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் உட்காந்துட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயின் கோபுரம் ராஜகோபுரம் வழியாக நோக்கி நடந்து போனோம். ஸோ எங்கள் செப்பல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் பார்த்தீங்களா எவ்வளோ வந்து பேரிகேட்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பயங்கர ரஷ் வரும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் பயங்கரமாக யூஸ் ஆகும் போல இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கிட்டே நாங்கள் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த அண்ணாமலையார் அக்னிலிங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரம்மனும் விஷ்ணுவுக்கும் வந்து இடையில் வந்து யார் பெரியவர்னு ஒரு பெரிய போர் நடந்தது, அதாவது சண்டை நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து ஒரு பெரிய நெருப்பு பிழம்பாக நின்றார்னு சொல்லி சரித்திரம் சொல்லுது. இப்போ அந்த நெருப்பு பிழம்பாக நிற்கும்போது உடனே பார்த்தீங்கன்னா பிரம்மன் வந்து அன்னப்பறவையாக வடிவெடுத்து முடியை தேடினார். விஷ்ணு வந்து பன்றியாக வடிவெடுத்து அடியை தேடினாங்க, அதாவது இந்த பாதத்தோட அடியை. இருவராலும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல, என்னடா இது சிவபெருமான் எங்கன்னு. உடனே சிவன் வந்து அவங்களோட பக்தியை பார்த்து குளிர்ந்துட்டு உடனே சுயம்பலிங்கமாக வடிவமைஞ்சது தான் வந்து இந்த அண்ணாமலையார் எனும் திருவண்ணாமலை கோயில். ஸோ நாங்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் டெம்பிள்லாம் தரிசிச்சுட்டு ஸோ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ இங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போக போகிற இடம் வேலூர் கோல்டன் டெம்பிள். நாங்கள் நாளைக்கு மார்னிங் வந்து ஹைதராபாத் ரீச் ஆகணுன்றது பிளான்னு. ஸோ நாங்கள் போகிற வழியில் வேலூர் கோல்டன் டெம்பிள் பார்த்துட்டு அங்கேருந்து தலகோனா போகலான்னு பிளான்னு, இல்லை ஹார்ஸ்லி ஹில்ஸ் ரெண்டுத்தில் எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் வேலூர் கோல்டன் டெம்பிள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 o'clock ஆகிடுச்சு. ஸோ 4 o'clock உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் அலோடு இல்லை. அங்கே என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு 100 rupees. ஸோ பார்க்கிங் ஃப்ரீ தான். பார்க்கிங் போட்டுட்டு உள்ளே போனோம். இந்த கோல்டன் டெம்பிள் வந்து ஆல்மோஸ்ட் 100 ஏக்கரில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு மகாலட்சுமி தேவி சிலையை வச்சுருக்க டெம்பிள். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த 100 ஏக்கர் டெம்பிளில் கட்டி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 7 வருஷம் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 2001 ஸ்டார்ட் பண்ணி 2007 கம்ப்ளீட் பண்ணாங்க. இங்கே வந்து இன்னொரு பெரிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 100 ஏக்கர் மட்டும் கிடையாது. இதில் 1500 கிலோ, அதாவது 1.5 டன் பியூர் கோல்டு 24 கேரட் கோல்டை வந்து வச்சு தான் இந்த கோயிலை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுலேயும் இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இது வந்து பார்பாராக வந்து சிலையாக செய்யல கோல்டில். ஸோ இது வந்து ஒரு ஃபாயிலாக பிளேட் பண்ணி காப்பரோட சிலை மேலே அழகாக ஃபாயிலிங் பிளேட் பண்ணியிருக்காங்க. மேனுவலாக, நாட் மிஷின், மேனுவலி. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த கோயிலை வந்து சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு பிளான் பண்ண இடம் வந்து 2 இடம். ஒன்று வந்து தலகோனா வாட்டர் ஃபால்ஸ் ஆர் ஹார்ஸ்லி ஹில்ஸ். ஸோ ஈவினிங் வந்து தலகோனா வாட்டர் ஃபால்ஸ் போய் ஸ்டே பண்ணி அகைன் வந்து நாளைக்கு மார்னிங் பார்த்துட்டு, ஸோ ஆல்மோஸ்ட் தலகோனா வாட்டர் ஃபால்ஸ் வந்து சேஃபும் கிடையாது. போகிறவே எல்லாம் ரொம்ப இருட்டாக இருக்க ஒரு ரோடு. ஸோ நான் ரெஃபர் பண்ணது வந்து ஹார்ஸ்லி ஹில்ஸ். சரி, ஹார்ஸ்லி ஹில்ஸ் பார்த்ததே இல்லை, அங்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹார்ஸ்லி ஹில்ஸ் கிளம்பிட்டோம். இங்கேருந்து ஹார்ஸ்லி ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்
163 கிலோமீட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours 3.5 hours கிட்டேருந்து 4 hours ஆகும். ஸோ நாங்கள் ஹார்ஸ்லி ஹில்ஸ் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு மலைக்கு கீழே ரீச் ஆகும்போதே 10 o'clock ஆகிடுச்சு. அங்கே எதுவுமே ஃபுட்டு கிடைக்காது, பட் கீழேயும் ஃபுட்டு இல்லை. சரி, ஹரிதாக்கு ஃபோன் பண்ணிவிட்டோம், ஹரிதா ரெசார்ட்டுக்கு ஃபோன் பண்ணி டேரெக்டாக அங்கே போய்ட்டு அங்கே ஃபுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே போய் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10:30. ஸோ ஆர்டர் பண்ண ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற வழி பார்த்தீங்கன்னா ஒரு கும் இருட்டு. நாங்கள் போகிற வழியில் ஒரு 2-3 மான் கூட்டத்தை பார்த்தோம். அதை பார்த்த உடனே நின்று கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு, டே வந்து சூப்பருங்க. நைட் ட்ரைவ் வந்து சூப்பராக இருக்கும், மார்னிங்கும் சூப்பராக இருக்கும். இது வந்து டே 2. ஸோ நாங்கள் டே 2 வந்து ஹார்ஸ்லி ஹில்ஸில் நைட்டு ரீச் ஆனோம். ஸோ நைட்டு ரீச் ஆகுதுலேருந்து இப்போ ஹார்ஸ்லி ஹில்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் ஹார்ஸ்லி ஹில்ஸில் ஸ்டே பண்ணது பார்த்தீங்கன்னா ஹரிதா ஹில் ரெசார்ட். இது வந்து ஆன்லைனில் புக் பண்ணல, போகும்போது நைட்டு ஃபோன் பண்ணி புக் பண்ணோம். 1800 rupees ஆச்சு. ஆன்லைனில் புக் பண்ணால் 2500 rupees. இங்கே ஹரிதா ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேயிங் ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மிங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 7 resort தான் இருக்குது. அதில் ஹார்ஸ்லி ஹில்ஸ் ரெசார்ட் தான் வந்து, அதாவது ஹரிதா ரெசார்ட் தான் வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஎஸ்ஆர் வின்வேவ்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வருண் விஹார். இது ரெண்டும் வந்து கொஞ்சம் ப்ரீமியம். பட்ஜெட் ரெசார்ட் வந்து விஎஸ்ஆர் வின்வேவ் சூஸ் பண்ணலாம். வருண் விஹார் வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டே இல்லை ஹோம் ஸ்டே மாதிரி அது. நெக்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ், அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல் பிரிசோரன் இருக்குது. இது கொஞ்சம் காஸ்ட்லி, அஃபோர்டபுள் கிடையாது. பட் இதே ஹரிதா அளவுக்கு தான் ரூம் இருக்கும். இந்த ஹார்ஸ்லி ஹில்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும் மலை மேலே. ஸோ அந்த ரிங்கு ஃபுல்லாகவே ஒரு 6-7 resort இருக்கும். அவ்வளோதான், அந்த ரிங்கை முடிச்சுட்டு நம்ம வரலாம். இது வந்து வெதருக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல இடம். ஸோ நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணி முடித்த உடனே ஹரிதா ரெசார்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை சுற்றி பார்க்க போனோம். நாங்கள் தங்கின ரூம் வந்து இது தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஆப்போசிட் அந்த ரிங்குன்னு சொன்னல, ஒரு சைட்லேருந்து என்ட்ராகி இன்னொரு சைடு வெளியே போயிட முடியும். அந்த வெளியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீக் ஜோன் அட்வென்ச்சர் கேம்ஸ் ப்ளே பண்ணுறோம். இது வந்து குழந்தைங்களுக்கும் அடல்ட்டுக்கும் எல்லாருமே ப்ளே பண்ண மாதிரி கூடிய ஒரு இடம். இது வந்து சாட்டர்டே சண்டே தான் லைவில் இருக்கும். ஸோ நார்மலி வீக் டேஸில் வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நாங்கள் இது வழியாக வந்து ஸ்விம்மிங் பூல் எங்கடா இருக்குதுன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஸ்விம்மிங் பூல் வந்து இங்கேருந்து தனியாக இன்னொரு இடத்துல இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த ஈக்லிப்டஸ் ட்ரீ வந்து 150 year ஓல்டுன்னு சொல்கிறாங்க. பட் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் நான் நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன், அதுதான் உண்மை. ஸோ அங்கேருந்து பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ஒரு நேச்சர் வாக் பண்ணி ஸ்விம்மிங் பூல் வந்து ரீச் ஆனோம். இந்த ஸ்விம்மிங் பூலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 rupees. இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா அதுதான் ஜங்ஷன். அந்த ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு டிஸ்பிளே வச்சுருப்பாங்க, எந்தெந்த இடம் வந்து சுற்றி பார்க்கலாம், இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு, எவ்வளோ கிட்டன்னு. எதுவுமே டிஸ்டன்ஸ் இல்லை, எல்லாமே இந்த மலையோட சர்க்கிள்குள்ளே தான் இருக்குது. ஸோ நாங்கள் ஸ்விம்மிங் பூல் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் குட்டீஸ் போட்ட ஆட்டத்தை பார்க்கணுமே. என்ட்ரி ஃபீஸ் வந்து பெர் ஹெட்டுக்கு 100 rupees. ஸோ நாங்கள் 2 பேருக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு அவங்க 2 பேர் என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் வந்து நேச்சுரலாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்விம்மிங் பூலில் குழந்தைங்களோட நல்லா ஆட்டம் போட்டு நேச்சரையும் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டோம். ரூமுக்கு போயிட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு 2-3 இடம் போயிட்டு ஹைதராபாத் ஸ்டார்ட் ஆகலான்னு சொல்லிட்டு பிளான். ஸோ நாங்கள் ரூமுக்கு ரீச் ஆகி ரெடி ஆகிட்டு அங்கேருந்து வந்த இடம் தான் மல்லம்மா டெம்பிள். இது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். இந்த மலையில் இந்த ஒரு டெம்பிள் தான் இருக்குது. ஸோ இந்த டெம்பிளை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ பார்க்குறீங்களா, அதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தான். பட் நாங்கள் அங்கே போகல, ரொம்ப வெயில் ஜாஸ்தி இருந்ததுனால வந்து சன்செட் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அதாவது காலிபண்டலு சன்செட் வியூ பாயிண்ட்டு, சன்ரைஸ் வியூ பாயிண்ட் ரெண்டுமே சொல்லுவாங்க. இந்த ஹார்ஸ்லி ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு 5-6 இடம் தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலிபண்டலு வியூ பாயிண்ட், அதாவது சன்செட் சன்ரைஸ் வியூ பாயிண்ட். இதுதான் அது. இது வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யூக்லிப்டஸ் ட்ரீ சொன்னால 150 years ஓல்டு, அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் மல்லம்மா டெம்பிள் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சர் வாக் தான். 2வது சன்செட் சன்ரைஸ் வியூ பாயிண்ட், அதுக்கப்புறம் குழந்தைங்களோட பூங்கா. இதை தவிர இங்கே வேலை ஒன்றுமே இல்லைங்க. சீனிக் டிரைவ் போகிற வழியில் ஒரு லேக்கு கூட பார்க்கலாம். இந்த ஹார்ஸ்லி ஹில்ஸை பற்றி ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளுங்க. இது வந்து 1300 மீட்டர் வந்து சீ லெவல்லேருந்து ஹைட்டில் அமைஞ்சிருக்கு. இதோட பழைய பேர் பார்த்திங்கன்னா எனுகா மல்லம்மா கொண்டான்னு சொல்லுவாங்க. கொண்டானா மலைன்னு அர்த்தம். புராண கதையில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மல்லம்மா என்ற வந்து ஒரு பக்தி மிகுந்த ஒரு லேடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே யானையை வந்து வளர்த்ததாக நம்பப்படுது. அதாவது இந்த மலை மேலே. இந்த மலை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில். இந்த மல்லம்மான்ற பெண் வந்து பார்த்திங்கன்னா தெய்வம் ஆயிட்டாங்க அப்படின்னு சிலரால் நம்பப்பட்டு மல்லம்மா அம்மன் கோயில்னு கட்டி அவங்கள வந்து வணங்கப்படுறாங்க. ஸோ இங்கே வந்து 1870 பிரிட்டிஷ் வந்து வரும்போது WT ஹார்ஸ்லின்னு சொல்லிட்டு அவரோட பங்களாவை இங்கே கட்டிக்கினார். ஸோ கட்டினும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு பேரே அவருக்கு ஹார்ஸ்லி ஹில்ஸ்னு வச்சுக்கிட்டாரு. அதுதான் இதோட வரலாறு. நீங்களும் பெங்களூர், திருப்பதி, ஹைதராபாத், சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். ஒரு தடவை ஹார்ஸ்லி ஹில்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அதாவது ஆந்திராவோட ஊட்டியான ஹார்ஸ்லி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ உங்களோட வரப்போகிற இந்த 2 days ட்ரிப்புக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஹார்ஸ்லி ஹில்ஸில் இருக்கோம். இப்போ இதோட 2 days டூர் பிளான் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நாள் வந்து நம்ம ஹைதராபாத்லேருந்து மார்னிங் கிளம்பி
ஈவினிங் வந்து திருவண்ணாமலை ரீச் ஆனோம். அப்புறம் திருவண்ணாமலையில் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் சாமி பார்த்துட்டு தரிசனம் முடிஞ்ச உடனே ஸ்ட்ரைட்டாக வந்தது வேலூரோட கோல்டன் டெம்பிளுக்கு. அது ஒன்றும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை, பட் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் போகிறவங்க வந்து மிஸ் பண்ணாதீங்க. அங்கேருந்து ஈவினிங் வந்து தொலகோனா ஃபால்ஸ் இல்லை அப்படின்னா ஹார்ஸ்லி ஹில்ஸ், ரெண்டுத்தில் உங்கள் விஷயம் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். தலகோனா ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி கம்மியாக இருக்குன்றனால நாங்கள் ஹார்ஸ்லி ஹில்ஸ் பிளான் பண்ணுறோம். நைட்டு டிரைவ் சூப்பராக இருந்தது. தலகோனா ஃபால்ஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஏபிடிடிசி ரூம் புக் பண்ணுறது முன்னாடியே பண்ணிக்கிறது பெட்டர். இல்லை அப்படின்னா ஹார்ஸ்லி ஹில்ஸ் வரீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மொத்தமாகவே 5 ரெசார்ட் தான் இருக்குது. எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கும். ஹார்ஸ்லி ஹில்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டு, ஒரு மல்லம்மா டெம்பிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சைட் சீயிங். அதுக்கப்புறம் தலகோனா ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஃபால்ஸ் மட்டும்தான். தண்ணி இல்லை அப்படின்னா அவ்வளோதான். ஆனால் தலகோனா ஃபால்ஸில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா அங்கே வந்து டவர் இருக்காது. ஸோ டவர் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுறது நீங்கள் தலகோனா ஃபால்ஸில் பார்க்கலாம். ஹார்ஸ்லி ஹில்ஸ் அப்படி இல்லை, இது ஒரு சின்ன ஒரு ஹில் ஸ்டேஷனு, ஒரு 5 ரெசார்ட் இருக்கும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெதர் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட கிளம்ப வேண்டியது தான். ஸோ நம்மளோட இதோட 2 days ட்ரிப் வந்து முடிஞ்சுது. இங்கேருந்து ஸ்ட்ரைட் ஹைதராபாத் தான். பை பை கைஸ். நீங்கள் ஹைதராபாத்லேருந்து வந்திருந்தீங்க அப்படின்னா மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன் இந்த ரெஸ்டாரண்ட்டை, லபாக்ஷி ரெஸ்டாரண்ட்டை. ஸோ நல்லா இருந்தது, குழந்தைங்க விளாட்றதுக்கு, ஃபுட்டும் நல்லா இருந்தது, காஸ்ட்டும் ஓரளவுக்கு ஓகே. இந்த பிளேஸ் வந்து சூட் ஆகும் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்.